வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க் டாபிக்கான லாஸ்ட் டைம் ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை, இந்த ஒரு பார்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க்லேருந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது ஆரம்பத்தில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இதை நல்லா தெளிவாக பார்க்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ தான் மேக்ஸ் பார்க்குறவங்களும் என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ மொத்தம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறது 15 டைப் இருக்கு. ஓகே, ஸோ டைம் அண்ட் ஒர்க்லேயே 15 டைப் இருக்கு. உங்களுக்கு அந்த சப்கெட்டிங் ஓவரலாக நோட் பண்ணியிருப்போம். இதையே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நேர் விகிதம்ங்கிற கான்செப்டில் டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் கேட்பாங்க, எதிர் விகிதம் அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் PHD/W, இப்போ இத்தனை ஆட்கள் இத்தனை நாளில் வேலையை முடிச்சாங்கன்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க, இந்த மாதிரி கான்செப்டில் கேட்பாங்க. அடுத்து கவனிச்சா இப்போ டைப் 4ங்கிறது டிஃப்ரெண்ட், ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இணைந்து கான்செப்டில் இப்போ ஏ இத்தனை நாள் முடிப்பார், பி இத்தனை நாள் முடிப்பார், ரெண்டு பேரும் சேர்ந்தா இத்தனை நாள், இப்படி கான்செப்டில் கேட்பாங்க. அதுலேயே 3 பேரும் கூட வருவாங்க. ஓகே, ஸோ 3 பேர் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஓகே, XYZ ABC அப்படிங்கிற கான்செப்டில் 3 பேர் வருவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மடங்கு அப்படிங்கிற கான்செப்ட், ஏபிஏ போல் 2 மடங்கு திறமையானவர், 3 மடங்கு திறமையானவர், இப்படி வருவாங்க. அதுக்கு அடுத்தது குழாய் கணக்கல். ஸோ குழாய் கணக்கலும் ஈஸியாக இதே டைம் அண்ட் ஒர்க் ட்ரிக்கை தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ்பிளனேஷனில் முழுசாக பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ். ஸோ இப்போ ஒரு ஆள் இன்னொருத்தவரோட 50% திறமையானவர், 60% திறமையானவர், இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். அதையும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுவேன். அதே போல் இந்த சேலரி, கூலி கான்செப்ட் சொல்லுவாங்கள்ல, இவ்வளோ ஊதியமாக வாங்கினா ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் ஸோ இதுவும் கொஸ்டின் இருக்குது. அதே போல் உங்களுக்கு இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட். ஸோ இது நான் ஆல்ரெடி எல்லா டாப்பிக்குமே ரொம்பவே கிளியராக வீடியோஸ்லாம் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதே போல் லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 13வது டைப்பில் விலையின சேர்ந்தரில் இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் அல்லது மற்றும், இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அல்லது கொடுத்துருப்பாங்க, இன்னொரு இடத்துல மற்றும் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அது அண்ட் ஃபைனலாக மற்றும். ஸோ 2 இடத்துலையுமே மற்றும் அப்படிங்கிற கான்செப்டில் சேலரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடியது. இதில் ஒவ்வொரு கொஸ்டினும் அவங்க கொடுத்துருக்க அந்த டேட்டாவை இன்டைரக்டாகவும் நம்ம எடுத்துக்கணும், டைரெக்டாகவும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த ஒரு பார்ட்டில் டைம் அண்ட் ஒர்க் லாஸ்ட் டைம் ரிவிஷனில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க. சார் நான் ஒரு பார்ட் அப்படிங்கிறது ஒரு 2 அல்லது 3 அல்லது 4 மெத்தடை உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுவேன். இதில் நான் ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் எடுக்கலை, உங்களோட கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு ஒரு சில கொஸ்டின் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே போல் அதில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதையும் நான் ரொம்பவே கிளியராக நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க, டைம் அண்ட் ஒர்க்கில் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ 2 கொஸ்டினையும் அழகாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நல்லா இந்த வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க. வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் புரியுதா அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் ரொம்பவே ஒர்க்கு நிறையா பார்த்துருக்கேன், கலெக்ஷன் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் இதை முழுமையாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ரைட். ஸோ இதை பாருங்கள், 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, எது நேர் விகிதம், எது எதிர் விகிதம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக இந்த மாதிரி மாடலில் ஸ்கூல் புக்கில் நிறையா சம்ஸ் இருக்குது. ஸோ நிறையா சம்ஸ் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் எது நேர் வீதம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இதை கவனிங்க, 280 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 280 பேர் இருக்காங்க, அவங்க 2 முறை பயணம் செய்கிறாங்க. அதே இது 1400 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ட்ரிப் அடிக்க வேண்டியது அதிகமாகுமா, அதாவது ஆட்களோட எண்ணிக்கை அதிகமானா இங்கே நம்ம ட்ரிப் அடிக்கக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாகுமா? இந்த மாதிரி 2மே இன்க்ரீஸ் ஆனாலும் அது நேர் வீதம் தான்.
ஓகேவா. அதே இது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆன இதவே ஆப்போசிட்டாக கேட்கலாம்ல. இப்போ 1400 பேருக்கு ஒரு 10 முறை ட்ரிப் அடிக்கிறதா 280 பேருக்கு எத்தனை முறை ட்ரிப் அடிக்கலாம். அப்போ ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா அவங்க ட்ரிப் அடிக்கக்கூடியதும் குறையும் தானே. அப்போ இதுவும் நேர்மாறல் தான். அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலோ அல்லது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாலோ அது நேர்மாறல் தான். ஸோ நல்லா புரியுதுங்களா. இந்த நீங்க கரெக்டா ஒரு கொஸ்டின்ல இது நம்ம இந்த லாஜிக்கா அதை புரிஞ்சுக்கணும். இப்ப கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் தானே. இப்போ இது எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு 50 கிலோமீட்டர் போகணும்னா ஒரு 2 லிட்டரு பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ஒரு 100 கிலோமீட்டர் போறதா அப்போ டிஸ்டன்ஸ் கூட சாப்பிட்டா கண்டிப்பா நம்ம பெட்ரோல் போடக்கூடிய அந்த லிட்டர் அதிகமாக இருந்தோன்னா. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல உள்ள லாஜிக்கை நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் எது நேர் வீதம் தெரிஞ்சுக்க முடியும், அடுத்து எந்த மாதிரி வந்தால் அது எதிர் வீதம் தெரிஞ்சுக்க முடியும், அதை அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகே சார், நாங்கள் கொஸ்டின்ல நேர் வீதம் எதிர் வீதம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க சார். இப்போ நாங்கள் இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். என்னன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள்ல ஆல்ரெடி நம்ம நிறைய மெத்தட் அந்த கிராஸ் மல்டிபிள் பார்த்துருக்கோம். இந்த 2 நம்பர் வெர்டிகலா இருந்துச்சுன்னா இதை நீங்க கேன்சல் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த 0 கேன்சல் பண்ணால. ஓகே, அதே போல நம்ம 4ஆல அடிச்சு விட்டா இங்க 10 அப்படின்னு வரும், இங்க 14 அப்படிங்கிறது வரும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது இப்போ இதவே ஈஸியா நீங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுல அந்த 4ஆல அடிச்சு கொடுக்கறதுன்னு இல்லாம உங்களுக்கு பக்கத்துல இருக்க அந்த 2ஆல அடிச்சு கொடுங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம வெர்டிகலா இருக்கிறதையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 2 14 2 28. இப்போ இந்த 14 இங்க இருக்க 14மே கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 10ன்னு வருமா. அப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ கிராஸ் மல்டிபிள் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வெர்டிகலா இருக்கிறதையும் ஹரிசாண்டலா இருக்கிறதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் மீதி இருக்க இப்போ இந்த இடத்துல ஒரு சில நேரத்தில் மிச்சம் மீதி ஏதாவது ஒரு 4 5 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நேர்மாறலுக்குரிய கான்செப்ட்ல, அதாவது பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்றது. இந்த மெத்தட் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். எக்ஸாம் பார்த்தோம்னா நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் சொல்லியிருக்கேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் வரும், அதே போல பெர்சன்டேஜ்லையும் வரும், நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுலையுமே இந்த மெத்தடுங்கிறது வரும். இப்போ நீங்க டைம் அண்ட் ஒர்க்லையும் பார்க்கணுங்களா. ஸோ இந்த நேர்மாறல் அதாவது பாக்ஸ் மெத்தடுங்கிற கான்செப்ட் நிறைய இடங்கள்ல வரும். ஓகேவா. இப்போ இது உங்களுக்கு புரியுதா. இது புரிஞ்சு அப்படின்னாவே நெக்ஸ்ட் நீங்க கொஸ்டினை தான் நல்லா தெளிவா கவனிக்கணும். இப்போ இங்க இதுல கவனிங்க, ஒரு சூடேற்றி 40 நிமிடங்கள் 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை அது பயன்படுத்தும். அப்போ இங்க கொஸ்டினை கவனிங்க, 40 நிமிடம். ஓகே, ஸோ 40 நிமிடம் நோட் பண்ணிட்டு எத்தனை அலகுகள் 3 அலகுகள். அடுத்து 2 மணி நேரத்தில் மென்ஷன் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நிமிடமா இருந்ததை அகைன் இதையும் நீங்க நிமிடமா மாத்திருங்க. மணின்னு இருக்கா. அப்போ 2 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் 120 நிமிஷம். 120 நிமிஷத்துக்கு எத்தனை அலகுகள். அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது தானே. நிமிடம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ற இந்த யூனிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது நேர்மாறல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அழகா நம்ம சிம்பிளை பண்ணலாமா. இப்போ இந்த 0 அடிச்சிடலாம். ஒரு 4 முன்னாங்க 12. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மூணு கிராஸா இருக்கனால கிராஸ் மல்டிபிள் பண்ணிட வேண்டியது. 3 9. அப்போ 9 அப்படிங்கறத அதற்கான சரியான ஆன்சர். அப்போ நேர்மாறல் உங்களுக்கு கிளியரா புரியுதா. ஸோ இனிமேல் தான் இதுதான் உங்களுக்கு நிறைய சம் வந்து ஸ்கூல் புக்லையும் சரி ஓல்டு கொஸ்டின்லையும் சரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த 2 சம் பார்க்கும்போது கிளியரா கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க. இனி எந்த கொஸ்டின் கேட்டா உங்களால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ அப்போ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸோ உடனே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா நீங்க எவ்வளவுக்குள்ள ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது பெனிஃபிட். ஓகேவா. 15 அட்டைகள் அதோட வெயிட் பார்த்தோம்னா 50 கிராம். 15 அட்டைகளோட வெயிட் 50 கிராம். இப்போ அவங்க என்னன்னா 2.5 கிலோ எடைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த சைடு வெயிட் நோட் பண்ணமோ அதே சைடு தான் நோட் பண்ணணும். இங்கே சிம்பிளான கன்வர்ஷன் தான். இங்கே கிராம்னு கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதை மாற்றணும், கிலோகிராமை தான் கிராம நம்ம மாற்றிக்கணும். அப்போ என்ன வரும், 1 கிலோ அப்படிங்கிறது 1 கேஜிங்கிறது 1000 கிராம். ஞாபகம் இருக்குல்ல. அப்ப 2 கேஜிங்கிறது 2000 பிளஸ் இங்க ஒரு அரை கேஜி இருக்கு. அப்போ அது ஒரு 500 வருமா. அப்போ 2500 அப்படிங்கிறது எவ்வளவு அட்டைகளோட எண்ணிக்கை இருக்கணும் அப்படிங்கறத தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணி நீங்க கேன்சல் பண்ணி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே சார், எனக்கு டைரக்டா கேன்சல் பண்றதுக்கு கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் இதுலயே நான் நோட் பண்ணி சொல்றேன். ஜஸ்ட் இதவே நீங்க அப்படியே இந்த 2 வேல்யூ நீங்க
மல்டிபிள் நோட் பண்ணிக்கணும். அப்போ 15 × 2500. இப்போ இந்த வேலையை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு 50ன்னு கிடைக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 50 இங்கே டிவைடில் நோட் பண்ணிடணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 15 × 2500 டிவைடட் பை 50. ஸோ இப்படி போட்டு கூட நீங்கள் சிம்பிளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிபிள்னால நீங்கள் ரெண்டு வேலையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணிடணும். அதில் எந்த வேல்யூ தேவையோ அதை நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கதா நீங்கள் டிவைடில் நோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இதை எடுத்து எழுதுறது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அப்படிங்கிறனால தான் இங்கேயே நம்ம எப்படி டிவைட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ 50ஐயும் 2500 வெர்டிகலாக இருக்குது. அதே போல் இந்த ரெண்டு வேல்யூயும் ஹரிசாண்டல் இருக்குது. அந்த வெர்டிகலும் ஹரிசாண்டல் வர்றதையும் நீங்கள் கிராஸ் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணது போக மிச்ச நம்பர் கிராஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்குரிய கான்செப்ட். அழகாக உங்களோட நேர்மாறல்னா என்ன அப்படிங்கிறத அழகாக தெரிஞ்சுக்க முடியும். இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது லைக் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் தெரியுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாமே எல்லா குரூப் எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு நேர்மாறல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தது என்ன? எதிர்மாறல். எதிர்மாறல்ங்கிறது எப்படி இருக்கும்? நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. இப்போ நீங்கள் இது பார்த்தாலும் சரி, வேறு எப்படி நீங்கள் பார்த்தாலும் அதோட சேஞ்ச் ஆகிற மெத்தட் என்ன? ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அப்போது ஒரு பேஜுக்கு 30 வரின்னு சொல்கிறாங்க. ஒரு பேஜுக்கு 30 வரி. அதோட மொத்த பக்கங்கள், இப்போ அதை மொத்த பக்கங்கள், இப்போ மொத்த பக்கங்கள்னு இருக்குமா, அது 120ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள அந்த வரிகளை குறைச்சிடுறாங்க. இப்போ வரிகளை குறைச்சிடுறாங்க. 25ன்னு இருக்குமா, அப்போது அங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளவு வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இது சூப்பராக சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா ஸ்கூல் டைமில் இருக்கட்டும், காலேஜ் டைமில் இருக்கட்டும், நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளுக்கு நிறைய அடிஷனல் வாங்கணுங்கிறக்காக ஒரு பேஜில் நிறையா கேப் விட்டு பெரிய பெரிய லெட்டராக எழுதுவோம். அப்போ என்ன ஆகும்? அடுத்தடுத்து அடிஷனல் நம்ம கதை விடுறோமோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்ம அடுத்தடுத்து அடிஷனல் வாங்கிட்டே இருப்போம். அப்போ நிறையா நல்லா கட்டுக்கட்டாக நிறையா வாங்கி நம்ம எழுதியிருப்போம். அப்போ சார் என்ன பண்ணுவார்? பேப்பர் வெயிட்டுக்கு மார்க் போடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்போ நம்ம அந்த பேஜில் வரிகளோட எண்ணிக்கை குறைக்கும் போது அப்போ என்ன ஆகும்? அதிகமான நம்ம பேப்பர்ஸ் நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஒரு சைடு நம்ம வரிகளை குறைக்கும் போது பேஜோட எண்ணிக்கை என்ன ஆகுது? அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்தால் இது எதிர்மாறல். ஸோ எக்ஸாம்பிள் கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னொன்று டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இதை எதிர்மாறல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டு கூட இந்த சைடு டிக்ரீஸ் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு நம்ம பைக்லேயே நம்ம போகும்போது ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா ஒரு இடத்த 1 மணி நேரத்தில் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே இது கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்தில் போகணும் அப்படின்னா நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுமா? அப்போது நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்னா டைம் குறையும். அப்போ இந்த ஸ்பீடும் டைமும் எதிர் தகவல், எதிர் விகிதம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே எதிர்மாறல்னா என்னங்கிறது தெரியும். ஓகே சார், இப்போ நேர்மாறல்னா நாங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எதிர்மாறல்னா நாங்கள் என்னங்க சார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இது நேர்மாறல் கூட உங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்கும். எதிர்மாறலுக்கு அதை விட சிம்பிளா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 30 வரிகள். 30 வரிகளுக்கு 120 பக்கமா? அதே இது 25 வரிகள். அதே இது 25 வரிகள் இருந்தால் எவ்வளவு அதோட பக்கங்களோட எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இது எதிர்மாறல்னு தெரிஞ்சு எதிர்மாறல்னா எதுவுமே பண்ண வேணாம். இது அப்படியே டிவைட், எந்த சைடு 2 நம்பர் வந்திருக்கோ அதை டிவைட் நோட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க நம்பரை மல்டிபிள் நோட் பண்ணுங்க. இதை சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ சிம்பிளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 5ஆல் அடிச்சு கொடுக்கோமா? 5 25, இங்கே 2 10, பேலன்ஸ் 2 20 அப்படின்னா 4 20. அடுத்து 4 5, 6 30. இப்போ இதை 2 மல்டிபிள் பண்ணுங்க. 6 24, பேலன்ஸ் 2, 6 12, 2 14. அப்போ 144 பக்கம். இப்போ நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டின்னு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 30 வரியா இருக்கும்போது ஒரு பக்கத்துக்கு மொத்தம் 120 பேஜ் இருந்தது. அதே இது 25 வரியா குறைக்கும் போது இதோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சா? 144 அதிகமாயிருச்சா? அப்போ இதுதான் எதிர்மாறல். இந்த கான்செப்டை வச்சு, அதுவும் இந்த பேஜோட வரிகளை வச்சு நிறையா கொஸ்டின் இருக்கு. அதை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நீங்கள்
நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ட்ரிக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு தான் டைம் அண்ட் ஒர்க்கில் இப்படி தான் கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா, இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாளாக மிஸ்டேக் பண்ணோமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இதையும் நீங்கள் கவனிங்க. இப்போ பாருங்கள், அதே தான் 25 வரின்னு இருந்துச்சுன்னா 144 பக்கம். அதே இது 24 வரின்னு இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆகும்? அப்போ பக்கங்களோட எண்ணிக்கை, அதாவது வரிகளோட எண்ணிக்கை குறைஞ்சுன்னா பக்கங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இந்த மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்கேன், எதுவுமே பண்ண எதிர்மாறனா எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே டிவைடில் நோட் பண்ணி இதை மல்டிபிள் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன 6ஆல் அடிச்சு கொடுக்கோமா? ஸோ 6 நாங்கா 24, இங்கேயும் ஈராரா 12, பேலன்ஸ் 2 24னா மறுபடியும் 4 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து ஒரு நாள் 4, 6 நாங்கா 24. அப்போ 25 × 6, 5000 30க்கு 0, பேலன்ஸ் 3, அடுத்து 6 12, 12 3 15. அப்போ 150 அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இந்த மொத டைம் அண்ட் ஒர்க்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நேர்மாறல் எதிர்மாறல், இதவே நீங்கள் நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டில் ஒரு சில சம் எங்கே கேட்டிருப்பாங்க அப்படின்னா விகிதம் கான்செப்டில், நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் அதுலேயும் ஒரு சில சம்ஸ் பார்த்தோம்னா இந்த விகிதம் கான்செப்டில் கூட வரலாம். ஸோ அதையும் நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆனால் இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கண்டிப்பாக நீங்கள் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் பாருங்கள் எத்தனை இதே மாதிரியே கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த 32 வரி 24 வரி அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே எதிர்மாறல் கான்செப்டில் என்ன அப்படின்னா இதையும் நீங்கள் கவனிங்க. அதாவது ஒரு நீர்த்தேக்க தொட்டியை, ஸ்கூல் புக்கில் இருக்க சம்தான், ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார் இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 6 குழாய் யூஸ் பண்ணுறாங்க. 6 குழாய் யூஸ் பண்ணி நிறைக்கிற நேரம் 1.5 மணி நேரம். ஓகே, அப்போ இது மொத்தத்துக்கே நீங்கள் என்ன பண்ணலாம், நிமிடமாகவே நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி வரும்? 90ன்னு வருமா? 1 மணிக்கு 60 நிமிடம். இப்போ அடுத்தது என்னென்னா ஒரு குழாயை அடைச்சிட்டாங்க. அப்போ 5 குழாய் தான் இருக்குது. அப்போ குழாய்களோட எண்ணிக்கை குறைஞ்சுன்னா அதை நிறையக்கூடிய நேரம் அதிகமாகுமா? ஓகே, இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடத்துல நம்ம குழாயில் தண்ணி பிடிக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். தண்ணி ஸ்பீடாக வந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் நிறைஞ்சிரும். அதே தண்ணி ஸ்லோவாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்குமா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்மாறலாம். அப்போ கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் மொதல் விஷயம். அந்த புரிஞ்சுக்கிட்டா எந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இதுதான் முக்கியமானது. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது எதிர்மாறல்னு தெரிஞ்சு, எதிர்மாறல்னா எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு டிவைடு மல்டிபிள் தான். ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 4, 40 அப்படின்னா 8 5 40. இப்போ 6 × 18, 6 × 18 என்ன வரும்? 6 48க்கு 8. இந்த இது கிடைக்கும் போதே உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத அழகாக சொல்லிடலாம். லாஸ்ட்டில் 8ங்கிறது இது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் மொத்தத்துக்கே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 6 48க்கு 8, பேலன்ஸ் 4, 1 6 6 + 4 108. ஓகேவா? ஸோ இப்போ 108 நிமிடங்கள். நம்ம மொத்தத்துக்கு எல்லாத்தையும் நம்ம என்னவா மாற்றிட்டோம்? நிமிடங்களாக மாற்றிட்டோம். அப்போ நம்ம கிடைச்சிருக்க ஆன்சரும் நிமிடங்கள். இதை நம்ம என்னென்ன ஆப்ஷனுக்கு ஏற்ற அப்படி மணியும் நிமிடமும் கலந்து வைக்கணும். அப்போ இது 60 நிமிடம் தனியாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அது 1 மணி ஆயிரும். மீதி இருக்கிறது 48 தான். அப்போ 1 மணி 48 நிமிடங்கள் கிடைச்சிருச்சா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ என்னோட வீடியோவை யார் முழுமையாக நீங்கள் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க்கு நான் நடத்துகிற எந்த டாப்பிக்லையும் ரொம்ப கிளியராக ஆகிடுவீங்க, கான்ஃபிடென்ட்டாக ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நாளும் நம்ம ஃபுல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்குமே நம்ம பேட்சில் ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். 15 நாள் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போது இது வரைக்கும் நம்ம கிளாஸ் கொடுத்த அந்த ஃபாஸ்ட் ரிவிஷன், லாஸ்ட் டைம் ரிவிஷன், ஷார்ட்கட் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது அந்த 15 ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸில் இவ்வளவு தான் நம்ம 25 அவுட் ஆஃப் 25 நம்மளால் எய்ம் பண்ண முடியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் கூட. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட பேட்சில் உள்ள ஷெடியூலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக 25 அவுட் ஆஃப் 25 எய்ம் பண்ணலாம். ஸோ அதை நான் மறந்துடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு 2 டைப் கிளியராக தெரிஞ்சிச்சு. நேர்மாறலாம் என்ன, எதிர்மாறலாம் என்ன. நெக்ஸ்ட்டு இந்த பிஹெச்டி மெத்தடுங்கிற அந்த டைப் 3 உங்களுக்கு நிறையா நேரங்கள் யூஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அழகாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதை ஒரு சில கொஸ்டின் என்ன நேர்வித எதிர்வித கான்செப்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த பிஹெச்டி மெத்தட்லேயே சால்வ் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படும்? இப்போ இது நேர்மாறல் அப்படின்னா இப்போ 100 ஆட்களுக்கு 7 நாள் தேவைப்படுதுன்னா 35 நாட்களில் முடிக்கணும். அப்போ நாட்களோட எண்ணிக்கை அதிகமானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? ஆட்களோட எண்ணிக்கை குறையும்.
ஓகே, 35 நாட்கள் முடிக்கணும். ஆட்கள் குறைஞ்சா தானே, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, 7 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆட்கள்லாம் குறைஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த 7 நாளில் முடிக்க வேண்டியது இன்னும் 4 இழுத்துக்கிட்டே போகுமா? அப்போ இது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ இங்கே 7 7 35 5 25 100 இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் இந்த கொஸ்டினவே நான் பிஎஸ்சி மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதில் நீங்கள் எந்த வித கண்டிஷனையும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இது நேர்மாறலா எதிர்மாறலாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது பர்சன் கொடுத்துருக்காங்களா? ஸோ 100 ஆட்கள் பர்சன். அடுத்து 7 நாட்கள் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இது ஃபர்ஸ்ட் குரூப்பு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க, அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் செகண்ட் குரூப்னு வருவாங்க. 35 நாளில் முடிக்க எத்தனை பேர் தேவை இந்த மாதிரி கான்செப்டில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நேர்மாறலாம் எதிர்மாறலாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. PhD/W இதை மைண்டில் வச்சுருங்க. அதாவது கொடுத்துருக்க கொஸ்டினில் PhD/W கொடுத்துருக்க கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பர்சன் கொடுத்ததா பர்சன், டேஸ் கொடுத்ததா எடுத்துக்க, அதை எடுத்துக்கோங்க. மீதி நீங்கள் எதையுமே யோசிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ மீதி என்ன வருதோ அப்போ நான் இதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ இதில் கரெக்டாக ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 100 7 நாட்கள், அடுத்து 35 நாட்களில் எத்தனை பேர்? நீங்கள் எக்ஸ் முன்னாடி வச்சாலும் சரி பின்னாடி வச்சாலும் சரி ஈஸியாக அதற்கான ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எதையுமே நீங்கள் நேர்மாறலாம் எதிர்மாறலாம் கண்டிஷன் அப்ளை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதை மட்டும் சிம்பிளை பண்ணால் போதும். 7 7 5 35 5 5 25 100. ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த PhD/W மெத்தடில் இந்த மாதிரி கொஸ்டின் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க. அதே போல் பசில் கொஸ்டின் மாதிரி 9 சிலந்தி 9 வலையை 9 நாளில் கட்டுச்சுன்னா ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாள் கட்டு, இந்த மாதிரி ரைமிங்கில் அப்படியே கொஸ்டின் வரும். அதையும் ஈஸியாக அந்த PhD மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். கவனிங்க, அடுத்தடுத்த கொஸ்டினை கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க, இதே சேம் தான். நீங்கள் அந்த ஒரு கொஸ்டினை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே போதும், அழகாக அதை புரிஞ்சுக்கலாம். 10 விவசாயிகள் 21 நாள், அப்போ 10 பர்சன் 21 நாள் டேஸு. ஒரு நிலத்தை உழுத முடியும், அதே நிலத்தை 14 விவசாயிகள். ஓகே, ஸோ 14 விவசாயிகள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ 14 நோட் பண்ணிக்கிறோம், எக்ஸு. இப்போ 7 அடிச்சு கொடுக்கலாமா? 2 3, அடுத்து 1 2 2 10 5 × 3 15. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்போ இதே இது அவங்க அந்த பர்சன் அப்படிங்கிறதுல நீங்கள் நல்லா கொஸ்டினில் ஒரு சில இடத்துலலாம் கவனிக்கலாம். அது அந்த இடத்துல 15 வாத்து, இந்த மாதிரி வாத்து குதிரை மாடு இவ்வளோ 15 மாடுகள் இவ்வளவு நாளில் மேயுது அப்படின்னா ஒரு 20 மாடுகள் எத்தனை நாளில் மேயும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லையும் கொடுப்பாங்க. அதில் அந்த இடத்துல மாடுன்னு கொடுக்கலாம், ஆடு குதிரை எது வேணால் கொடுக்கலாம். ஸோ ஈஸியாக இந்த PhD/W இந்த கான்செப்டை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போது 15 ஆண்கள் ஒருவேளை 40 நாளில் முடிச்சாங்கன்னா மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால், அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? முதல் துணி 15 பேர், அடுத்த டைம் 40 பேர், நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இது 40 நாள், அடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் 15 பேர் அப்படின்னா 15 + 15 30. இப்போ தான் நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்ச் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரே மெத்தட் தானே, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது அழகாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம்ல. ஸோ 15னா இது 2ன்னு வரும், அடுத்து இங்கே 20ன்னு வரும். ஓகே, ஸோ அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த PhD இந்த மெத்தட் ஒரு கொஸ்டின் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சாவே போதும், அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சுவீங்க. இனி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதையும் அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். நான் இதில் இங்கே நான் சேர்த்துட்டேன், இன்னொரு இடத்துல சேர்க்க வேண்டியது இருக்குது. ஒரு மரம் வெட்டுவதற்கு ஒரு மரத்துண்டை 3 துண்டாக்குவதற்கு 12 நிமிடம் ஆகிறது எனில் 5 துண்டாக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னா 3 துண்டாக்க 12 நிமிடங்கள் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஒரு பீஸை வந்து 3 துண்டாக்கணும் அப்படின்னா எத்தனை வெட்டு வெட்டணும்? 2 வெட்டு வெட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 துண்டாகிறோம்ல. அப்போ 2 வெட்டு வெட்டுறதுக்கு 12 நிமிஷம் ஆகும் அப்படின்னா, இப்போ 5 துண்டாக்கணும் அப்படின்னா இப்போ 3 அப்படிங்கிற போது 2 துண்டு அப்படின்னு வந்துச்சு. அப்போ அதே போல் 5 துண்டு அப்படிங்கிற போது 4 வெட்டு அப்படின்னு தானே வரும். அப்போ 4 வெட்டு வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1 2, இப்போ இங்கே 2 4. ஓகே, 2 × 12 என்ன? 24. அப்போ 24 நிமிடங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அப்போ இது நேர்மாறல் கான்செப்டுங்கிறதா. பட் இந்த அந்த 3 துண்டுங்கிற கான்செப்ட்ல யோசிக்காம நீங்கள் அது எத்தனை வெட்டு வெட்டணும் அப்படிங்கிற அந்த இதில் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இது நான் ஆக்சுவலாக அதிலே நான் கொண்டு வந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த இந்த PhD கான்செப்டே கொஸ்டினை கவனிங்க.
இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. 22 ஆட்கள் 10 நாட்களில் 110 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 30 ஆட்கள் 6 நாட்களில் கட்டி முடிக்கும் சுவரின் நீளம் என்ன? ஸோ இதில் நம்ம PSD/W அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் பர்சன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், டேஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் அவங்க பண்ணியிருக்க ஒர்க்கு. அப்போ ஒர்க்கு அப்படிங்கிறத எப்பவுமே டிவைடில் போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் பாருங்க, 22 ஆட்கள் 10 நாட்களில் 110 மீட்டர் நீளத்தை சுவரை கட்டினாங்க அப்படின்னா 30 ஆட்கள் 6 நாட்களில் எத்தனை மீட்டர் சுவரை கட்டுவாங்க? இதுதான். அப்போ கரெக்டாக நீங்கள் அந்த கொஸ்டினை ரீட் பண்ண PSD/W மைண்டில் இருந்து கரெக்டாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இப்போ பர்சன், டேஸ், ஹவர்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா மல்டிபிளே மேலே நோட் பண்ணணும், ஒர்க்குன்னு கொடுத்தா டிவைடில் நோட் பண்ணணும். இதை மைண்ட் வச்சிட்டிங்கன்னா போதும், அழகாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ சிம்பிளை பண்ணுங்க, இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓர் பண்ணணும் 2 11 22, அடுத்து ஓர் 2, இங்கே 2 6, 3 × 3 9. அப்போ 90ன்னு ஆன்சர் கிடைக்குமா? 90 மீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதே போல தான் பிஎஸ்சி கான்செப்ட் தான். இது ஆக்சுவலாக குரூப் 4 2016 கேட்டிருக்காங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஈஸியாக நான் சொன்ன மாதிரி தான். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்கள் செய்து முடித்தால் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? நம்ம இந்த ஒரு கான்செப்டை தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா 5 நபர்கள் 5 வேலையை 5 நாளில் செஞ்சா அப்போ 50 நபர்கள் 50 வேலையை 50 நாளில் செய்வாங்க அப்படின்னு நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோவில் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ஆன்சர் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த PSD/W மைண்டில் வச்சுக்கோங்க. 5 பர்சனா 5 நோட் பண்ணிடுறேன், 5 வேலை நோட் பண்ணிட்டாங்களா? அப்போ என்ன ஆகும்? டிவைடில் தான் நம்ம ஒர்க்கு நோட் பண்ணுறோம். அடுத்து 5 நாள் டேஸா மேலே மல்டிபிளாக நோட் பண்ணுறோம். இதே கான்செப்டில் 50 நபர்கள் 50 வேலை, அப்போ வேலைங்கிறத டிவைடில் நோட் பண்ணோம், எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. அப்போ என்ன ஆகும்? இந்த 5 கேன்சல் ஆயிரும், இந்த 50 கேன்சல் ஆயிரும். 5 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ஈஸியாக புரியுதுங்களா? ஒரு சில பேர் இந்த கொஸ்டினவே கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. அப்போது இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 50 நாளாக தான் இருக்கும், இதுதான் அப்படியே ரைமிங்காக வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது, 5 தான். ஸோ இந்த PSD/Wங்கிற ட்ரிக்கு நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண போகிறீங்க. இப்போ இதில் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா சேம் நம்பரே கொடுத்து இங்கேயும் சேம் நம்பரே வந்ததுன்னா இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கா? இப்போ 3 5 இருக்கா? ஒரு 5 தான் ஆன்சர். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், பிஎஸ்சி எனக்கு கரெக்டாக இருக்குங்க சார், நான் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா தாராளம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, 9 சிலந்தி 9 வேலையை 9 நாட்கள் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வேலையை எத்தனை நாட்கள் பின்னும்? அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? இங்கே 9 9 3 டைம் வந்திருக்கு, அப்போ 1 1 அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆன்சருக்கு அது கிடையாது. ஸோ என்ன ஆன்சர் வருங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் இதே கொஸ்டினும் பாருங்கள். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் டேஸ் இயந்திரங்களை பொருத்துவர். இப்போ இதில் கரெக்டாக PSD/W கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. எது பர்சன், எது ஹவர்ஸ், எது டேஸ், எது ஒர்க்குங்கிறத. 3 பேர் ஓகேவா? ஸோ 3 நோட் பண்ணிட்டேன். தினமும் 3 மணி நேரம், அப்போ இங்கே ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 3 நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து வேலை செய்து 3 இயந்திரங்களை, இதுதான் அவங்க செஞ்சிருக்க வேலை. அப்போ 3 இயந்திரங்கள் ஒர்க்குங்கிறத டிவைட் நோட் பண்ணிட்டோம். 3 நாட்களும் முடிச்சிருக்காங்க. அப்போ பாருங்க, பர்சன், ஹவர்ஸ், டேஸ்ன்னு வரதெல்லாம் மேலே மல்டிபிளா நோட் பண்ணிட்டேன், ஒர்க்குன்னு வரதை கீழே நோட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இதே போல தான் அடுத்து என்ன? 4 பேர் பர்சன், அப்போ 4 நோட் பண்ணிக்கிறேன். தினமும் 5 மணி நேரம், ஹவர்ஸ் 5 மணி நேரம், 9 நாட்கள், இது டேஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இயந்திரங்கள் பொறுத்துவாங்க, அதுதான் ஒர்க்கு. அப்போ அதை டிவைட் நோட் பண்ணிக்கிறோம். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துருமா? ஸோ 3 இங்கே 3 9, இந்த 3 இந்த 3மே கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது இந்த 3 இந்த 3மே கேன்சல் ஆயிரும். அப்போ 4 20, இந்த எக்ஸ் வேல்யூ இந்த சைடு போய் மல்டிபிள், அப்போ எக்ஸோட வேல்யூ தான் 20 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதானே? ஸோ இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இதில் ஒரு சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் இதே PSD/W கான்செப்ட் நோட் பண்ணணும். நல்லா கவனிங்க. 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்? இங்கு இதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களின் சமமான வேலையை செய்கிறார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் தமிழ் கொஸ்டினை கவனிச்சீங்கன்னா இந்த 15 பேர் ஆனா பெண்ணா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஆனால் இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்ணியிருப்பாங்க 15 மென் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ இதில் 15 மென்னு. ஓகேவா, ஸோ 15 பேர் எத்தனை நாளில்? 8 மணி நேரம். ஓகே, ஸோ 8 மணி நேரம் வேலை பார்த்து 21 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிடும். அடுத்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்யுது. ஸோ 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள். 21 பெண்கள் நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும். எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ உங்கள் ஆணு பெண் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் இங்கேயும் ஆணுன்னே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் போல் பழைய மெத்தடு தான். அதே இது இங்கே ஒரு இடத்துல ஆணுன்னு கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல பெண்ணுன்னு கொடுத்து அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 21 பெண்கள்னு இருக்குல்ல, 21 பெண்களும் எத்தனை ஆண்களுக்கே சமம் அப்படிங்க நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 15 பேர் இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மென்னுக்குரிய கண்டிஷன் தான். அப்போ அதே போல் இதையும் நம்ம மென்னுக்குரிய கண்டிஷனாகவே மாற்றிடணும். அப்போ 21 பெண்கள்ங்கிறது எத்தனை ஆண்கள் சமம்? ஜஸ்ட் 3 வந்து எதோட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 21 கிடைக்கும். 7 தானே. அப்போ இங்கே இதையும் 7ஆல் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 7னா 14. 14 மென்னு இங்கே எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி இப்போ 7ஆல் சிம்பிளை பண்ணோம்னா 7 14, இங்கே 3 21. அடுத்தது 1 2 இங்கே 4 2 8. அடுத்து 1 3 3 2 3 6. ஓகேவா? இப்போ இந்த 2ஐயும் அடிச்சு கொடுக்கலாம். 1 2 2 4. இப்போ இங்கே 15 இன்ட்டு 2 இது மட்டும்தான் இருக்குது. இதுதான் எக்ஸோட வேல்யூ. 15 இன்ட்டு 2 என்ன? 30. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ மறந்துடாங்க, நான் இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரே ஆட்களே கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. இங்கே ஆண் பெண் மாற்றி கொடுத்து அவங்களோட கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மெத்தடை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ எத்தனை பெண்கள்? 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமம். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் நம்ம பின்னாடி வரக்கூடிய டைப்பில் நம்ம நிறையா பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு சில சேஞ்சஸ் வரக்கூடிய சம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டைப் 4 வந்துருச்சா? நான் அடுத்த பார்ட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ பார்த்துருக்க 3 ட்ரிக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் அவுட் ஒர்க்கில் ரொம்ப பேசிக்கானது இந்த 3 மெத்தடு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்மளோட இந்த ஒரு வீடியோஸ் ஷார்ட்கட்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்ச் ஸ்டூடெண்ட் நல்லா இதை யூஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு நல்லா அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. 12 டாபிக் டெஸ்ட்டு, 15 ஃபுல் டெஸ்ட்டு. இந்த இருக்கிற ஒரு மாதத்தை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம இந்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடலாம். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பேட்ச் நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் 300 மட்டும்தான் இதற்கான ஃபீஸ். ஓகேவா? ஸோ குயிக்காக பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.